ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா ஒரு ட்ராவல் கோயிலுக்கு போகிறோம். குலசேரப்பட்டினம் அம்மன் கோயிலுக்கு. ஸோ அதனால் எல்லோரும் கிளம்பியாச்சு, போயிட்டே இருக்கோம். ஃபஸ்ட் டைம் லாங் ட்ராவல் வித் கார். ரொம்ப ஹாப்பியாக ஜாலியாக இருக்குது. அதனால் அப்படியே என்ஜாய் பண்ணிக்கிட்டே போகலாமே. சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மணி இப்போது 12:30 மணி ஆகுது, மத்தியானம் 12:30. அதனால் இந்த டைம் கிளம்புனா எப்படியும் ஒரு 3.5 மணி நேரம் ட்ராவல் இருக்கும். அங்கே போயிட்டு ஈவினிங் போல் சாமி பார்க்கலான்னு ஒரு பிளான். அங்கே ஒரு கடையில் நிறுத்தி டீ குடிச்சிட்டு போகலான்னு சொல்லிக்கிட்டு 5 பேரும் உட்காந்துட்டோம். டீ வாங்கிட்டுருக்கா. அப்படியே அவங்களுக்கெல்லாம் டீ. எனக்கு ஒன்றும் செட் ஆகலை. நான் சும்மா எதுவும் காஃபி டீ எல்லாம் குடிக்க மாட்டேன். ஸோ அதனால் நான் ஒரு லெமன் ஜூஸ் வாங்கிட்டு அப்படியே கிளம்பிட்டோம். இது போகிற வழியில் சிரட்டை பிள்ளையார் கோயில் இருக்குது. யாருக்கெல்லாம் தெரியுமான்னு தெரில. இது நான் செகண்ட் டைம் இங்கே வாரேன். அதனால் வீட்டில் யாரும் பார்த்தது இல்லையா. ஸோ அங்கே நிறுத்தி எப்போவுமே இங்கேருந்து கோயில் போகும்போது இங்கே போய் பிள்ளையாரை பார்த்துட்டு தான் போவோம். அதனால் அப்படியே வண்டியை நிறுத்திட்டு கோயிலுக்குள்ளே போகலாம். வந்து பாரு ஒன்று இருக்குது. கோயில் திறந்துருக்காதுன்னு பார்த்தேன் மத்தியானனால. ஆனால் சாமி திறந்துருந்துச்சு. ஸோ கும்பிட்டுட்டு அப்படியே கிளம்பியாச்சு. வியூஸ் எல்லாம் பாருங்கள், செம்ம சூப்பராக இருக்குல்ல. அப்படியே காத்தாடி ஓடுறது எல்லாமே நல்லா இருக்கலாம். அப்படியே பார்த்துக்கிட்டே சாங்ஸ் கேட்டுட்டு அப்படியே போயிட்டுருக்கோம். பாருங்கள், நமக்கு ஃப்ரெண்டில் ஒரு லாரி போயிட்டுருக்கு. அதில் 2 குட்டி பசங்க. அந்த பொண்ணு பாருங்கள், அவங்களும் கோயிலுக்கு தான் போயிட்டுருக்காங்க. வேஷம்லாம் போட்டிருக்காங்க போல். நம்மளை பார்த்தோன்னே கை காமிச்சு கூப்பிட்டு நின்று நானும் காருக்கு வரட்டுமா அப்படின்னு சொல்லிவிட்டு கொஞ்ச நேரம் போயிட்டு இருந்தது ஃப்ரெண்டில். அவங்க ஃப்ரெண்டில் போகிறாங்க, நாங்கள் பேக்கில் அப்படியே ஜாலியாக போயிட்டே இருந்தோம். அப்போ ரொம்ப ஸ்லோவாக போகிற மாதிரி இருக்குது. அதை நாங்கள் ஃபஸ்ட்டில் போகணும்னு சொல்லிட்டு நாங்கள் அப்படியே கிளம்பிட்டோம். ஒரு வழியாக கோயில் பக்கத்தில் வர போகிறோம். அந்த பசங்க லாரி ஃப்ரெண்டில் திருப்பி வந்துடுச்சு. பாருங்க, அந்த பொண்ணு பார்த்துக்கிட்டு கை காமிக்கிறாங்க, நாங்கள் ஃப்ரெண்டில் வந்துட்டோம் அப்படின்ட்டு. ஒரே க்ரௌடு, இப்போவே க்ரௌடு எல்லோரும் நடக்க ஆரம்பிச்சிட்ருக்காங்க. நம்மளும் அப்படியே மெதுவாக போவோம். ஈவினிங் ஆயிடுச்சு, 5:30 மணி இருக்குன்னு நினைக்கிறேன். இனிமேல் தான் எவ்வளோ தூரம் நடக்கும்னு தெரியல. வண்டியை வேறு பார்க் பண்ணணும். அப்படியே மெதுவாக பார்த்து
தான் இருக்கு கோயிலுக்கிட்ட போன பிறகு சூரசம்சார தான். ஆமாம், அது வண்டியால் கொண்டு போய் ஊற்றிக்கிட்டு நான் இந்த சைடில் எல்லாரும் பார்க் பண்ணிடுவேன்னு சொல்லி நானும் பார்க் பண்ண போனேன். அங்கேருந்து ரெண்டாவது வண்டியை விடுறதுக்கு இடமே கிடைக்கல. அப்படியே கஷ்டப்பட்டு எல்லா இடத்துலையும் ஃபுல்லாக எல்லாம் வந்து வண்டி விட்டு வச்சுருக்காங்க. நமக்கு இடமே இல்லை. எப்படியோ ஒரு இடத்துல கஷ்டப்பட்டு விட்டுக்கிட்டாங்களோ. வந்து ரொம்ப தூரம் நடக்கணும், லாங்கு. அப்படியே ஒரு வழியாக நடந்து போய்கிட்டே இருக்கும். கால் இப்போவே வலிக்க ஆரம்பித்தாச்சு. சரி, இருட்ட வர போது அப்படியே மெதுவாக போகும்னு சொல்லிட்டு போய்கிட்டே இருக்கும். அந்த கொண்டு போய் உள்ள போய் வண்டி வருவேன். ஆமாம், வண்டி அந்த வண்டியை ஒதுக்கி தான் பெரிய இந்த வண்டியை பார்க் பண்ணுறது முன்னாடி நம்ம வீடியோ நடந்துட்டு இருக்கா? பொம்மை பிராக்கு பொம்மை இங்க இல்லை. செல்போன் பவுச்சு பார்க்கணும். இப்போதான் நான் ஒரு கடையிலையும் காணுமே பார்த்துட்டு வந்தேன். எல்லா கடையும் இங்கே தான் இருக்கு. நான் சொல்லதானே அது அங்கே தான் இருக்குன்னு. எல்லா கடையும் இங்கே தான் இருக்கு. வாங்க ஃபஸ்ட்டு கோயிலுக்கு போவோம், அதுக்கப்புறம் இந்த குருவி கடையெல்லாம் பார்ப்போம். ஆனால் என்ன எல்லாம் வாங்குற ரேட்டில் இருக்கு. அது ஒரு ரேட்டில் இருக்கு. எது எடுத்தாலும் 30, எது எடுத்தாலும் 10. வாங்கம்மா வாங்க. என்ன லுக்கு ராஸ்கல். பிஞ்சுரும் பிஞ்சு. பப்பட மிட்டாய், பப்பட மிட்டாய் இருக்கு. நம்ம வரப்போ 90s கடைக்குள்ள போய் பார்ப்போம். கொஞ்ச நேரம் கையில் வீடியோ எடுக்கவே ஒரு மாதிரி இருக்கு. எல்லாரும் அப்படியே எடுத்துட்டே இருக்கு. நான் இத்தனையும் கொஞ்சம் கொஞ்சம் கிளிப்பு தான் ஆடினேன். அப்படிதான் நீங்க நினைப்பீங்க. கொஞ்சம் தள்ளி போகும்போது இடையில ஒரு குரூப் சாடிச்சுனா போதும், எங்களை கண்டுபிடிக்க முடியாது. அப்புறம் போனும் போகாது. போனும் டவர் போன் அடிச்சாலும் போகாது. இப்படி வந்துட்டு இருக்கல, இப்படி வந்துட்டு இருக்கல. எங்க இடையில ஒரு ஆள் ஒரு குரூப் சாடினா முடிஞ்சு. ஏதாவது முக்கியமான கடையை போனா சொல்லு, போய் பாரு. எல்லா கடையும் பார்த்துட்டு தான் டைம் ஆயிடும். இப்போ எங்கள் அம்மா என்னதுன்னா, நீங்கள் போங்க பின்னாடியே வருவேன். நீங்கள் ட்ரைனிங்கிட்ட போ, அதுக்கப்புறம் தான் தெரியும். நீ வந்தே கிடையாது. இல்லை, கோயில் பக்கத்தில் வந்து கொண்டே இருக்கிறோம். ஹார்ட் கலர் கலராக இருக்கு. வழியில் பார்க்க உள்ள அழகு இருக்குல்ல. ஃபுல்லாக வரிசை போயிட்டு இருக்கு. கோயிலுக்கு எப்பவும் இந்த மாதிரி வரிசையே கிடையாது. இந்த தடவை வரிசை அனுமார் வாங்கி போதுங்க. எப்போ நிறைய பேர் சேர்ந்து மொத்தமாக குரூப்பாக போவாங்க. அப்படி இப்போ என்ன புதுசாக வரிசை எங்கே போகுதுன்னே தெரியல. போயிட்டே வரிசையில் ஜாயின் பண்ணி யாரு காலையுமே செருப்பு கிடக்குது. ஏன்னா செருப்பு எங்கே போடுறதுன்னு தெரியல. ஐயோ அம்மா தாயே, எங்கே போனாலும் சோதனையாக தான் பாரு. இங்கே வழியில் விழுங்க. நானும் தான் சாமி கும்பிட வழி இல்லாமல் எவ்வளோ க்ரௌடினாலும் சாமி கும்பிட்டு தான் நாங்கள் அதுக்காக தானே வந்தோம். ஸோ அப்படியே நம்மளும் லைனில் போய் நிற்போம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு ஒரு 7 மணி இருக்கும்னு நினைக்கேன். அப்போவே லைனில் வந்து நின்னாச்சு. எவ்வளோ நேரம் ஆக போகுதுன்னு தெரியல, பார்ப்போம். எடுத்துட்டேன், என்ன திருப்பி விட்டாங்க.
பாதை மாதிரி விட்டாங்க. என்னாச்சு அதுலேருந்து உள்ள திருப்பி அதான் கோயில் வாசல். கோயில் வாசல்லேருந்து இந்த சைடில் வரும். இது வந்து தகர 100 ரூபா தரிசனமும் ஃப்ரீ டிக்கெட்டும் விட்டுருக்காங்க. ரெண்டும் ஒரே லைன் மாதிரி ஜாயின் பண்ணி இங்கே வந்து பிரித்து விட்டாங்களா, கன்ஃபியூஸ் ஆகி நாங்கள் அங்கே போயிட்டு அதுக்கப்புறம் இங்கே வந்திருக்கோம். அப்படியே உள்ளே வந்து பார்த்தா 5-6 வருஷம்னு போய்கிட்டே இருக்குது. நின்று முடியலை, அப்படியே ஸ்டாப் பண்ணி போட்டாங்க. ஒரு 1 ஹவர் மேலேயே இருக்கும்னு நினைக்கிறேன். எல்லாம் சவுண்ட் போட ஆரம்பிச்சு. இப்போ 12 ஆக போகுதுங்க. 7 மணிக்கு கியூ லைனில் வந்தோம். இன்னும் சாமி பார்க்கல. இப்போ தான் திறந்து விட்டு போயிட்டுருக்கோம். மேலே பக்கத்தில் வந்தாச்சு. சாமி கொண்டுட்டு அடுத்து என்னென்னு பார்ப்போம். எவ்வளோ க்ரௌட் பாருங்கள். ஒரே மூச்சு முட்டை இட்ஸு. சண்டே ஆகிப்போச்சு. அவ்வளோ இது ஓப்பன் பண்ணி விடலன்னு சொல்லிக்கிட்டு பாவம் குழந்தையெல்லாம் வச்சிட்ருக்காங்க. ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. இதில் இன்னொரு கூத்து என்னென்னா, சாமி கும்பிட்டு வந்து பார்த்தா எல்லாருக்கும் செருப்பையும் காணலை. என் செருப்பு மட்டும் தனியாக எடுத்து வச்சுருந்தேன். இவங்க செருப்பு எதுவுமே காணலை. கடைசியில் இப்போ எல்லாத்துக்கும் செருப்பு வாங்கிட்டு பார்த்துட்ருக்கோம். வேறு என்ன பண்ணுறது. அப்படியே கொஞ்சம் கடைகளுக்கு போய் பொருள்லாம் வாங்கிட்டு சாப்பிட்லான்னு பார்த்தா மணி 2 ஆக போகுது. கடை எதுவுமே அந்தளவு இல்லை. புரோட்டா அப்படி தான் வச்சுருக்காங்க. வேறு எதுவும் இல்லை. இன்றைக்கி என்ன அப்படியே பட்டினி தான். மதியானம் சாப்பிட்டது அப்படின்னு சாப்பிடவே இல்லை. சரின்னு சொல்லிக்கிட்டு நடந்துகிட்டே இருக்கோம். ரொம்ப தூரம் நடந்ததுனால கால் வலி ஆயிடுச்சு. அதனால் அம்மா அத்தை எல்லோரும் வெளியே ஒரு இடத்துல நிறுத்தி விட்டுட்டு நாங்கள் வண்டி எடுத்துகிட்டு வரலாம் சொல்லிவிட்டு கார் எடுத்துகிட்டு வந்து பார்த்தா அதுலேருந்து வெளியே போகவே முடியாது. அவ்வளோ டிராஃபிக்கு. நாங்கள் காருக்குள்ளே மாட்டிட்டோம். அவங்க ரோட்லேயே நிற்கிறாங்க. அப்புறம் ஒரு லேடி அந்த சைடு ஓடி போனாங்க. அப்போ அவங்கள்ட்ட சொல்லி அவங்களுக்கு வர சொல்லிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு வர சொல்லியிருந்தோம். அதனால அவங்களும் கார்கிட்ட வந்துட்டாங்க. வந்தோடனே ஒரே திட்டு தான். வேறு என்ன பண்ணேன், அதனால அவங்களையும் காரில் ஏற்றிக்கிட்டு கூட ஒரு 1/2 hour கிட்ட அதுலேயே உட்காந்துருந்தோம். அதுக்கப்புறம் தான் அவங்க கொஞ்சம் டிராஃபிக் கிளியர் ஆச்சு. அதனால் கிளம்பி நேராக நாகூர்லாம் திருச்செந்தூர் போகலான்னு சொல்லிட்டு அதனால் கிளம்புனோம். திருச்செந்தூர் கிளம்புனான்னு சொல்லிட்டு கிளம்புனோம். ஆனால் ஓவர் க்ரௌடுனால திருச்செந்தூர் ரோடு வண்டி விடலை. அதனால் வேறு ரூட்டு தான் சுற்றி போகணுன்னு சொல்லிட்டு கிளம்புனோம். நைட்டு ஏற்கனவே அன்டைம் ஒரு 2:30 மணி மேலே தாண்டினால செட் ஆகலை. அந்த ரூட்டும் வந்து ரொம்ப ஆளே இல்லாமல் சுத்தமாட்டு காடு மாதிரி இருந்தது. அதனால் அங்கேயும் போகலை. அதனால் கட்டாயம் அப்படி சரி நாகூர் போவோம். திருச்செந்தூரில் முருகன் கோயிலுக்கு போய் இப்போ நாகூர்லேருந்து வேறு ஒரு முருகன் கோயில் போகலான்னு சொல்லிட்டு நாங்களும் அப்படி கிளம்பி நாகூர் கிளம்பிட்டோம். காரில் இருந்தாலும் பாப்பாவுக்கு இதுதான் நைட் ட்ரைவ் ஃபஸ்ட் டைம். நல்லா பிடிச்சிருக்குன்னு சொல்லியிருந்தா. ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு வந்தா. எனக்கு தான் கொஞ்சம் கஷ்டங்க. நம்ம ஏற்கனவே மார்னிங் வேலைக்கு போய்ட்டு வந்திருந்தது, தூங்காமல் அப்படி காரை ட்ரைவ் பண்ணிட்டு இருந்தது. கொஞ்சம் தூரம் தள்ளி போனான்னு நல்லா கண்ணை பிடிச்சி கறக்க ஆரம்பிச்சிட்டு. அதனால் நேராக பார்த்தேன். ஓவரிக்கிட்ட போய் வண்டியை ஸ்டாப் பண்ணி கொஞ்சம் நேரம் படுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் கிளம்பலான்னு சொல்லி கிளம்புனோம். ஓவரி வந்து வண்டியை நிறுத்தியாச்சு. தான் கோயில் கோபுரம். இப்போ மணி 4:30 மணி ஆகுது. எங்கேயும் வந்து எல்லோரும் மக்கள்லாம் வருவாங்கன்னு நினைக்கிறேன். இன்னும் கோயில் திறக்கலை போல். அதனால் நம்ம அப்படியே கொஞ்சம் நேரம் கார்லேயே ரெஸ்ட் எடுக்கலாம். அவனுக்கு கொஞ்சம் நேரம் ஒரு குட்டி தூக்கம் போடலான்னு சொல்லிட்டு இருந்தோம். மணி 6 ஆக போகுது. அதனால் அப்படியே வண்டி எடுத்துட்டு கிளம்பியாச்சு. பக்கத்தில் இருந்து சாப்பிடவே இல்லை. அதனால் இவனுங்க தூக்கம் வருதா, அப்போ கொஞ்சம் டீ சாப்பிட்லான்னு சொல்லிக்கிட்டு ஆளுக்கு ஒரு டீயும். எனக்கு நான் எப்பவுமே காஃபி குடிக்க மாட்டேன். எனக்கு ரொம்ப டயர்டாக இருக்குது. சாப்பிடவும் இல்லையா, சரி சொல்லிட்டு எனக்கு ஒரு காஃபி அப்படியே எல்லோரும் சாப்பிட்டுட்டு அப்படியே மெதுவாக கிளம்பிட்டுருக்கோம். தேவையில்ல நம்மளே பார்த்து எங்கே போனாலும் நம்மக்கிட்ட வந்தும் போல இருக்கு. டைம் 7 ஆக போகுது. சூரியன் வர முன்னாடி அந்த
மேகங்கள்லாம் பாருங்கள் செம்மையாக இருக்குது பார்க்க. அப்படியே அதை பார்த்துக்கிட்டே அப்படியே வருது, அழகாக இருக்குல்ல. அப்படியே போயிட்டே இருக்கோம். ஒரு கடையும் இல்லைங்க, ஹோட்டல் தான் பார்த்துட்டு வந்துட்டுருக்கோம். 6 மணிக்கெலாம் நம்ம ஊர்லெலாம் திறந்துருவாங்க, இங்கே ஒன்றும் இல்லை. அதுக்கப்புறம் கோட்டார் ரயில்வே கிட்ட தான் ஒரு ஹோட்டல் கிடச்சிச்சு. இங்கெல்லாம் சாப்பாடு உண்டு, 6 மணிக்கெலாம் ரெடி ஆகிடும். அப்போ ரெகுலராக நாங்கள் இங்கே வருவோம். இங்கே வந்துக்கிட்டு ரொம்ப பசியாக மதியானம் சாப்பிட்டது, நேற்று மதியானம் சாப்பிட்டது இன்றைக்கி காலையில் ஆயாச்சு. ஸோ அவன் ஒரு பூரி செட் வாங்கினான், நான் இட்லி ஆப்பம் தோசை அப்படின்னு எது கிடச்சோ எல்லாம் வாங்கி அப்படியே கொஞ்சம் சாப்பிட்டுட்டு மறுபடியும் அப்படியே கிளம்பிட்டு இருக்கோம். இப்போ வெள்ளிமலை முருகன் கோயில் போயிட்டுருக்கோம். இதை நாங்கள் பார்த்துருக்கோம், வீட்டில் யாரும் பார்த்ததில்லை. ஸோ அதனால் நம்ம இங்கே கூட்டிகிட்டு போவோமேன்னு சொல்லிக்கிட்டு, இங்கே ஃப்ரைடேனாலே ஸ்பெஷலாக இருக்கும். அது மதியானம் 1 மணி வரை இருக்குமா. இப்போ மணி 8 மணி இருக்கும்னு நினைக்கிறேன். அதனால் நல்ல வெயில் இப்போவே ஆரம்பிச்சாச்சு, சரியான வெயிலாக இருக்குது. இனிமேல் வேறு பாதி தூக்கத்தில் இருக்கான், அப்படியே விட்டால் தூங்கிடுவான் போல். இத்தனைக்கும் பாட்டெலாம் போட்டு வச்சுட்டு தான் வந்துட்டுருக்கோம். சுத்தமாக தூங்கலையா, அதனால் அப்படியே டயர்டில் ஓட்டிகிட்ருக்கான். நீங்கள் வெள்ளிமலை கோயில் மட்டும் போயிட்டு அப்படியே வீட்டுக்கு கிளம்பிடலாம் சொல்லிக்கிட்டு முருகன் கோயில் போயிட்டுருக்கோம். முருகன் கோயிலுக்கு வந்தாச்சு. இதுதான் அது. எந்த முருகன் கோயில் போனாலும் ஸ்டெப்ஸு தான், மேக்ஸிமம் ஸ்டெப்ஸ் தான். சரி ஏறுவோமே அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டுருக்கோம். வாங்க கோயிலுக்கு போயிட்டு எப்படி பார்ப்போம். இங்கே கழுத்த மேலே கழுத்தலாம். என்னத்த பண்ணுற யாத்தி, என்ன பெரிய அட்டை. வட்டி வருமா? கோயிலேருந்து கிளம்பி வீட்டுக்கு போயிட்டுருக்க வெளியில் கூழ் வச்சுருக்காங்க. எனக்கு கூழ்னால் ரொம்ப பிடிக்கும். அப்புறம் அம்மா கூழ் சாப்பிட்டதில்லை. ஸோ கூழ் வாங்கி அப்படியே குடிச்சிட்டு போகலாமேன்னு ஆளுக்கு ஒரு கூழ் வாங்கி குடித்தாச்சு. ஓகே, இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். இப்போ நம்ம வீட்டுக்கு கிளம்பிட்டோம், அவ்வளோதான். ஓகே, இதுக்கப்புறம் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் பார்க்கலாம். பாய், டாட்டா.